எல்லாருக்கும் வணக்கம். 18th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வா வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன், கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதா ரவியண்ணன்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதா ரவியண்ணன் இஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதா ரவியண்ணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதா ரவியண்ணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி என்னோடய சின்ன பையன் டாக்டர் ஆகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா, அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுலேயும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவி அண்ணா வேறு கண்ணை காட்டிட்டாரு. ஸோ அதனால் 3 நிமிஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூடியிருக்கும் என் கண்முனை கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களை. ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்மளை மாதிரி ஒரு துணிச்சல்காரர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பட்டதை சொல்லிடுவார். பட்டத்தை சொன்னதுனால அவர் நிறைய பட்டிருக்காரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் சொன்னார். அதே போல் என்னுடைய அதான் அந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா இந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, அந்த காலத்து தான் ஜோடி அம்பிகா அவர்கள். நாங்கள் நடித்த படமெல்லாம் நல்லா ஓடிச்சு. இல்லை பேய் வீடு நாகம், அப்புறம் வீரன் வேலு தம்பி, எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஏன்னா என்னோட வந்து ஹீரோயின் செய்கிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டு நடித்த ஒரே ஆளு தான். ஏன்னா இதெல்லாம் வந்து திருட்டுராஜாக்கள்லாம் வந்து கடல் கடந்து போனதுனால, கோவாக்கெல்லாம் போனதுனால அங்கே இல்லைங்க அவங்களுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார். அதே மாதிரி அண்ணன் சிஎம்கே ரெட்டி வந்து அவர் எங்களவர். இப்போ சொன்ன பிரச்சனையாகிடும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை தான் பெருசாக ஓடிட்டுருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான், அதுதான் ஓடிட்டுருக்கு. தெலுங்கா தமிழா அது இதுன்னு நிறைய ஓடிட்டுருக்கு. ஓடிட்டுருக்க நேரத்தில் நம்ம இதை சொல்ல தேவையில்லைன்றதுக்காக என்னுடைய அன்பு சகோதரர் சிஎம்கே ரெட்டி அவர்களுக்கும், மேலும் மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் வந்து அவர் நான் நினச்சேன் கூப்பிட்டா வந்துடுவார் போல இருக்கேன்னு கூப்பிட்டு பார்த்தேன். விலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழையவும் முடியாது, அது ஒரு கஷ்டம். ஆனால் அவருக்கும் என்னெல்லாம் எப்பயுமே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாருங்க. அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தம்பி இல்லை ஜெகனை பார்த்து சொல்லிட்டேன் நான். படத்தில் ஒன்று இந்த வயிற்றை கிழித்து வைரமெல்லாம் எடுப்பாங்கடா, என்ன படம்டா அது? அப்போ சொன்னான் ஆயன்னு சொன்னான். நான் உண்மையை ரொம்ப பிரதாபப்பட்டேன் அவனை பார்த்து. ஆனால் அவன் பயங்கர வாள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் இருக்காருன்னா அவர் பாட்டெல்லாம் வந்து இந்த மண் வாசனை கெடாமல் இருக்கும் அந்த பாட்டு. அதனால் அவரும் இன்றைக்கி நல்ல புகழ் உச்சியில் இருக்கிறார். அவங்களாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு வந்து ஒரே ஒரு இளிச்சவாயன் நான் தான் நினைக்கிறேன்.
எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன் இருந்தால எடிசன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் ஏதோ ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் வந்து எப்பயுமே அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார். எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆளாயிட்டானா அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எல்லாம் வேணாண்டா, விட்டு விடு அவனை விடுன்னு. அவருடைய ஃபங்க்ஷன் இப்போ எங்கே மலேசியாவில் கூப்பிட்டாரு, போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவர் ஒரு ராசி இருக்குது அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துடுங்க ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியாவை பற்றி சொல்கிறேன். அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது, அது பத்திரிகைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு 18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த ஆளோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா? அடேங்க அப்பா, எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்கள். ஏன்னா இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து வயசாக்கிடுது. அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ளே வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதை மறந்துடுங்க அவரை. அண்ட் இஸ் எ வெரி குட் மேன். இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டுறதுக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிவிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம் நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆனால் எப்பயுமே நான் வந்து வாழை மரமாக இருக்கணும், எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கு முன்னாடி வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்கார். பட் என்னெல்லாம் அவர் கூப்பிட்றதா இருந்தால் மேக்ஸிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லவன் இல்லை, அதனால் ஒருவேளை கூப்பிட மாட்டாரா என்னன்னு தெரியாது. அதனால் சில டைமில் கூப்பிட்ருக்காரு. இப்போ மலேசியாலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எல்லாமே என்ன, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய நானே போய் தனியாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அங்கே. மற்ற ஊர்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 52வது வருஷம் சினிமாவில் இருக்கேன். இதில் நான் பார்த்ததே என்னென்னா, எங்கள் ஐயா சொன்னதான் ஞாபகம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமாக்காரன் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்கடான்னு. ஆனால் அவர் காலத்துக்கு அவர் அந்த சொல்லியிருக்காரு. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. என் சைஸுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஆளை போட்டுருவாங்க. சைஸுக்கு தான் இப்போ வேணும் என்று சொல்லி, அது மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் வந்து நல்ல புதுமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அந்த புதுமையான படங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளும் பெருமையாக நினைக்கிறோம். இப்போ கூட ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு போகிறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே நான் தலைவன் ஆகிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆகிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்கள். ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமாவை வந்து
இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அர்த்தத்தோடு கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், வந்து பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க பெரியவங்களுக்கும் எனக்கு பெரிய வணக்கம். முதல்ல பத்திரிகை உங்ககிட்டேருந்து நான் ஒரு விஷயம் சினிமாக்காரன்னா நான் கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் என்னோடய படம் மரகதமலை ஆடியோ லான்ச் வந்து பிரசாத்தில் நடந்தது. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. யாரோ வரணும் வெயிட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சம் நண்பர்கள் விழுந்து உங்களுக்காக வெயிட் பண்ணோம், ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் கூட அவங்க எல்லாம் பொறுமையாக ஷோ முடிகிற வரைக்கும் இருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்டன் ரைசர் ஃபிலிம் பார்த்தோம். 18 இயர்ஸில் எத்தனை பேரை இந்த அவார்ட் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உற்சாகப்படுத்தியிருக்கு, சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஓகே, அதில் இருக்கவங்க பல பேர் இன்னும் தேர் ஸ்டில் தேர், ரெகுலராக வாங்குறாங்க. முதல் வாங்கினவங்கன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அந்த 3வது 2வது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் எடிசன் அவார்ட்ஸ்க்கும் ஐ ஹேவ் அ லாங் அசோசியேஷன். 3 வருஷம் தொடர்ந்து நான் ஷோ ஆங்கர் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷம், அதுக்கப்புறம் பேக் வந்து அப்புறம் 1 வருஷம் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி எடிசன் அவார்ட்ஸு நடிகர்களெல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம், மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். பட் எடிசனோட மெயின் யூனிக்கே என்னென்னா, இந்த ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணால் அந்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். நான் முதல் அஞ்சனாவோட தான் ஷோ ஆங்கர் பண்ணேன். எனக்கு அவங்களையும் தெரியாது, ரொம்ப வெரி நைஸ், வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள், ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த ஷோவில் அவார்டு வாங்க வந்தவர் தான் கயல் சந்திரன். அடுத்த வருஷம் அவார்ட் பண்ணால் அவர் என் ஹஸ்பண்ட் இருந்து, இதுனா ராசி. அது மாதிரி 2-3 பேர் பல பேருக்கு செட்டப் ஆகிருக்கு. இது வந்து மேட்ரி. இன்ஃபேக்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸில் இது வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் எடிசன் அவார்ட்ஸ் matrimony.com வச்சா கூட ஐ திங்க் கேன் டேக் ஆஃப். ஏன்னா இணையத்தில் இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட். எடிசன் அவார்ட்ஸோட ஃபஸ்ட் இதுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆங்கர் பண்ணும்போது அப்போ தான் ராதாராமன் ஃபஸ்ட்டு டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்து பார்க்குறேன். அவருக்கு எனக்கு அவர் நல்லா தெரியும் போது வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார். அப்போ அந்த மேடையில் ஞாபகம் தெரில, எனக்கும் மறந்து போச்சு. அப்போ சொன்னார், இப்போ இருக்க ஆண்கள் பசங்கள்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அவர் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுதந்திர போராட்டம் அப்படி அவங்களோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்போ நான் இறங்கும்போது சொன்னேன், அண்ணே எங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிங்களான்னு கேள்வி கேட்டேன். சிரிச்சிட்டே கீழே இறங்கி வந்தார். அண்ட் ஒரு நடிகனா நேற்று வந்து ஐ ரியலைஸ் சம்திங். நேற்று வந்து காமெடி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், கவுண்டமணியான காமெடி, 6 கொலை 6 முகம்னு அதில் ரோல் பண்ணிருக்காரு. தென் ஐ நோட்டிஸ்ட், இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கிவிங் இட் டு ஆல் த ஆக்டர்ஸ். என்ன மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கெட்டப்பில் இருக்கும், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு கெட்டப் ஒன்று மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் சி ஆல் ராதாராவினஸ் மூவி ஃப்ரம் அமரன் எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சிம்பிள் கெட்டப் லைக் அண்ணாமலை ஆகட்டும், சின்ன மாப்பிள்ளை ஆகட்டும். நேற்று படத்தில் அந்த படம் பேர் எனக்கு தெரில, நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு முகத்தில் வித்தியாசமாக இருக்குன்னு. பெரிய மீசை சாது, பெரிய மீசை, இங்கே இதில் வந்து ஒரு சின்ன முடி வச்சுருக்காரு. யூ ஹவ் சீன் சம் பீப்புள் முகத்தில் முடி இருக்கும், அது ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காரு. ஓ, தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் மேன் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ராதாரவினோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னாங்க. பல படங்கள் இருக்குது, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்க்காதவங்க, ஐ மீன் எஸ்பெஷலி இட்ஸ் ஜென்ரேஷன், போய் பாருங்கள். சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பிரபு அண்ணனும் அவங்க நடிச்சது. இஸ் டைமிங். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து ஈ ஹோல்ட்ஸ் இட்ஸ் அ சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஆள்மாறாட்டம் கதை தான். ஆனால் திஸ் மேன் ஹோல்ட்ஸ் த மூவி லைக் எனக்கு. அப்புறம் ஆரம்பிக்கும் போது அண்ணன் சொன்னார், லைக் ஓட்டிங் இதில் தான் பண்ணது. அண்ணா அவர் சொன்னார், 23ஆம் தேதி ஓட்டு போட்டிங்க அப்படின்னு. நல்ல காலம். அந்த ஓட்டில் பண்ண மாதிரி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது. அண்ட் அடுத்து அம்பிகா மேம்,
அண்ட் ஐ ஸ்டில் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் அந்த 7 நாட்கள். அண்ட் எப்படி அந்த மேலே போய் அந்த பாட்டு சொல்லிக் கொடுக்குற சீனா அந்த மாதிரி நடிக்கிறது இப்போ ஐ டோன்ட் நோ ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரில. அண்ட் பை வே வேல்முருகனா தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் டாக்டர் தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தேன். நான் பார்க்குறேன், ஓ எங்கள் உலக நாயகன் பல கேரக்டர் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருந்தார். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அவர் பல்ராம் நாயுடு எங்கேருந்து பிடிச்சாருன்னு அப்படி. ஓகே, நம்ம டாக்டருக்கு என்ன கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஐ வாஸ் கண்ணு முடிக்க இன்னும் அந்தனி தாஸ்னா தான் கேட்டிருந்தோம். அண்ட் ராதாரவி என்ன சொன்னார், அதாவது எடிசன் அவார்ட்ஸில் ஒன் திங் ஐ நோட்டீஸ் என்னென்னா தேர் ஆர் ரெகுலர்ஸ். ராதாராணி அண்ணன், அடுத்தது நான், அடுத்தது அந்தோனி தாசன். ஸோ அண்ணன் வந்து இணைச்சவான்னு சொல்லிட்டாரு. பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் குட் புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் செல்வா அண்ணன். அவர் இஸ் அ வெரி கைண்ட் மேன். ஏன்னா நான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது அதாவது ரிலீஸ் ஆன நாள்லேருந்தே என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது போன வருஷம் ஃபோன் பண்ணிட்டு, ஜெகன் இந்தியன் 2 ரோலுக்காக நான் அவார்ட் தரேன் வா அப்படின்னாரு. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ தோனி வந்து 5 வருஷம் கப்பு ஜெயிச்சார், போன வருஷம் லாஸ்ட்டு. அப்போ எல்லாரும் இன்னும் கூட நம்ம தோனிக்காக மேட்ச் போயிட்டோம். அவர் டீம்லேயே இல்லை, மேட்ச்சில் போயிட்டுருக்கோம்ல. அப்போ வந்து கவலைப்படாதா, நீ வந்து திருப்பி ஏஞ்சி வருவே அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி தான். அந்த அவார்டை வந்து நான் பெருசாக ரோல் பண்ணுறதுக்காக வாங்க போல், என்னை யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தே சம்ஒன் தே டு ஃபால் பேக் ஆன் டு கெட் மீ அப் அப்படின்றதான் போய் வாங்கினேன். தேங்க்ஸ் செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்ஸஸ் செல்வா தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அவங்க கண்ணாடி போடலன்னு நினைக்கிறேன். நானும் அப்போதுலேருந்து என்னையே பார்க்குறாங்கன்னு வச்சு கைட்டே காட்டுறேன், பார்த்துனே இருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் விக்ரம் அண்ணன் அஃப்கோர்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பிக் ஃபேன்ஸ் ஆஃப் ஹிஸ் மூவி. எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லண்ட் சைட்லலாம் சூரியவம்சம் வந்துச்சு. அந்த சூரியவம்சம் படம் சிம்ஃபனியில் பார்த்தேன், சிம்ஃபனி தேட்டரில். ஓகே, உங்கள் படம் சிம்ஃபனி தேட்டரில் ஒரு மேத்யூ ஷோ பார்த்துட்டு யூ வாஸ் ஸோ மூட். ஐ திங்க் ஆல் இஸ் ஒர்க்ஸ் வெரி என்ஜாயபிள். தேங்க்யூ ஸோ மச். மை ஸ்மாலஸ்ட் அசோசியேஷன் என்னன்னா, போன வருஷம் பெனாங்கில் தான் எடிசன் அவார்ட் நடந்தது. ஐ வெண்ட் அன் அவார்ட். நானும் கனிஷ்கும் தான் வி ட்ராவல் டுகெதர். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் வந்து நாங்கள் தான் அந்த ரவுண்ட் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க, அதில் நானும் கனிஷ்கும் தான் உட்காந்தோம். ஸோ நிறைய பேசிட்டே இருந்தோம். சச் அ ஒண்டர்ஃபுல் பாய். ஐ திங்க் நீங்கள் சொல்லவே வேணாம். ஏன்னா ஆஸ் இ செட் டெபு அவார்ட் வாங்கினார். இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் கை. அவரோட ஹிட்லிஸ்ட் படம் வந்து நான் ப்ரீமியரு ஐ வாஸ் கால்ட். ஸோ நான் போய் பார்த்தேன். அண்ட் ஐம் ஷோர் ஹி ஹாஸ் ஆல் த திங்ஸ் செட் அப் டு பிகம் அ குட் ஆக்டர். டைரக்டரோட பையன்றனால சொல்ல, ஹீ ஸ்டாண்டர்ட் ஆன் ஹிஸ் ஓன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் சில்வான அண்ட் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஐ ரிமெம்பர் மை டைம்ஸ் வித் ஹிம் இன் வல்லினம்ல தேரில் பண்ணும்போது. அதாவது சினிமாவில் ஒரு சில பேர் இருக்காங்க செஞ்ச வேலை கரெக்டாக பண்ணுன்னு. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், பாபா லக்ஷ்மன், ஓகே, டான்ஸ் மாஸ்டர் பாபா மாஸ்டர், அப்புறம் சில்வா, இவங்கெல்லாம் ஒரு வேலையை எடுத்துட்டா ஒரு கட்டத்தில் டைரக்டருக்கெல்லாம் வெளியிட அவங்களுக்குலாம் வேலையே இல்லைன்னு எடுத்து போட்டு செஞ்சு பண்ணுறத நான் கண்கூடாக பார்த்தேன். பட் அதோட உழைப்பு இந்த படத்துலேயும் வந்து இன்ஃபேக்ட் ஒன்று நேஷ்னல் அவார்ட் ஃபார் எடிட்லாம் படம் வாங்கினோம். சொல்லணும்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம், இஸ் அ ஒண்டர்ஃபுல் குக். ஐ டோன்ட் நோ, அவர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு, இஸ் எக்ஸலண்ட் ஷெஃப். ஓகே, ஆனால் இப்போ பண்ணுவாரான்னு தெரில, ஸ்டண்ட்டு போட்டுனே சமைப்பாரா அப்படின்னு நமக்கு தெரில. பட் நல்லா சமைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ 18 years ஆஃப் எடிசன் அவார்ட்ஸ். ஓகே, 24th May நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் 5 வருஷம் ஆனதுனால நான் வந்து கெஸ்ட்டு கிடையாது. ஐ திங்க் ஐம் பார்ட் ஆஃப் எடிசன் ஃபேமிலி. அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே. விக்ரம் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் எனக்கு கிடைக்காத இடம் கிடைக்கும்னு ஐ ஹோப். உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம். ஐ ஹோப் அது மாதிரி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் ஐ கம் அண்ட் ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும், வேல்முருகன் சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் ஜெகன் அவர்களுக்கும், அந்தோனிதாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, லாஸ்ட் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் 2024க்கான 25 ஓகே பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான்.
அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அதனால் போக முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால், அது சோஷியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபில்ம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ, அதை மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பொழந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பாவுக்கு பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அப்புறம் நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல், அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்த் பாபு இவர் ஆனந்த்ராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சென்னைக்காதில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்டு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்தோணிதாசன் ஆகட்டும், அது மாதிரி ஸ்டண்டு மாஸ்டர் ஆகட்டும். ஸ்டண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர் தான் சில்வா. அதனால் அம்பியா மேடம் என் கூட மரியாதை படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் சக்களத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்துலேயே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினானோ, ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் சகாக்கள் கூட இன்றைக்கி நான் இணையிறேன். இன்றைக்கி தேவராஜ் அண்ணன், சரவணன், இப்ராஹிம், இது மட்டும் தான் பேர் தெரியுது, மீதி பேர்லாம் பேர் மறந்துட்டேன். உங்களை ஒரு 10 வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து உங்களை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாசர் சொன்னார், நிறைய பேர் புது ஆளுங்களாம் வந்திருக்காங்கன்னாங்க. நானும் அங்கேருந்து இங்கே வந்த ஆள் தான். அதனால் உங்களில் ஒருவன் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தது இன்று காலை எங்களோட அழைப்பை ஏற்று 18ஆம் ஆண்டு எடிசன் திரை விருதிற்கு அறிமுக விழாவிற்கு வந்திருக்கிற எனக்கு எல்லாமும் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராதாரவி அவர்களை வருக வருகன வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. 2005 2006 வந்து mytamilmovie.comனு ஆரம்பிக்கும் போது, அப்போது நடிகர் சங்கத்தில் வந்து என்னை வந்து ஊக்குவிக்கலை. அப்போ அண்ணன் தான் வந்து அவன் தமிழ் பேரில் .com ஆரம்பிச்சிருக்கிறான், அதனால் நாளைக்கு தவறாயிடும். அப்போ வந்து கேப்டன் வந்து தலைவராக இருந்தார். அப்போ வந்து இணையதளம் வந்து அப்போ வந்து 3வது இணையதளம். நான் ஃபஸ்ட்டு வந்து கலாட்டா ஆரம்பிச்சிருந்தாங்க, 2வது வந்து இந்தியா கிளிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, 3வது mytamilmovie.com. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் தான் வந்து என்னோட நிகழ்ச்சியை அந்த இணையதளத்தை தூக்கி வச்சார். அப்போ வந்து போகும்போது நடிகர் சங்கத்தில் என்கரேஜ் பண்ணல. அன்றைக்கி என்னை கைப்பிடிச்சி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இவன் நடக்கணும், இவனை வந்து இந்த மீடியா துறையில் வரணும் அப்படின்னு எனக்கு வந்து முத கைப்பிடிச்சி உதவி செஞ்சவர் டாக்டர் ராதாரவி. அவர் இல்லாத நிகழ்வே எங்களது தொடர்ச்சியாக இருக்கவே இருக்காது. ஈவன் எங்கள் அப்பா இறந்தபோது கூட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்துக்கே வந்தவர்.
அதனால் அவரை ஒரு நன்றியோடு அண்ணனை வரவேற்கிறேன். அடுத்ததாக டாக்டர் சிஎம்கே ரெட்டி. நான் வந்து உலகத்தமிழ் வர்த்தக சங்கம், உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு ஆரம்பிக்கும் போது கவர்னர்லாம் அறிமுகப்படுத்தி என்னை வந்து ஊக்குவிச்சார். இன்றைக்கி பல நாடுகளில் எனக்கு தொடர்பு இருந்தாலும் தமிழ்நாட்டில் கவர்னர்கிட்ட ரொம்ப அறிமுகப்படுத்தி மத்திய அமைச்சர், மாநில அமைச்சருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி டாக்டர் சிஎம்கே ரெட்டியை வந்து சேரும். அதனால் அவர் என்னோட எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் இருப்பார். அடுத்தது அம்பிகா மேடம். அம்பிகா மேடம் வந்து 2008 தான் வந்து மேடம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். ஒரு வீடியோ சிடி ஒன்று வெளியிட்டேன் அப்போது 2009. அப்போ வந்து மேடம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கிலேருந்து அதே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே ரிலேஷன்ஷிப்பு, அதே வந்து உண்மையான அன்பு, நட்பு இதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. உரிமையாக பேசுவாங்க, உரிமையாக திட்டுவாங்க. அது திட்டுறதுக்கு அவங்களோட ரைட்ஸ் இருக்குது, வாங்கிறதுக்கு எனக்கு அன்பு இருக்குது. அவங்களையும் எனக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் உதவி செய்கிறது அண்ணன் வேல்முருகன். அவர் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே எங்களோட உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடு முடித்து 2 நாள் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கூட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு போனேன். ஆனால் வாங்கின சும்மா அப்படின்னு கூப்பிட்டு போனோம். அங்கே போனால் ஒரு 50 பேர் ஒரு கூட்ட அரங்கு. அந்த அரங்கில் 2 வயசு 3 வயசு கை குழந்தையாக இருக்கும்போது கள்ளத்தூணியில் போய் 30 நாள் 40 நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனவங்களெல்லாம் அன்றைக்கி வந்து உருக்கமாக பேசும்போது நான் வந்து கண் கலங்கிட்டேன். நானும் ஜான்தன் ராஜன் கண் கலங்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ உருக்கமாக அந்த உலகத் தமிழர்கிட்ட வந்து ஒரு பேரன்பு கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணல, ஆனால் அவரை பற்றின ரியல் விஷயத்தை நாங்கள் நேரடியாக கண்டோம். வெளிநாடுகளில் இருக்க தமிழர்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அவருக்கு பணம் கொடுக்குறன்றாங்க. ஆனால் பணம் வாங்காமல் இவர் சொந்த செலவை வந்து பண்ணுறது ஒரே ஒரு அண்ணன்னா வேல்முருகன் அண்ணன் தான். அது வந்து நான் கண்கூடாக பார்த்தேன். இப்போ கூட எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவாகும் அப்படின்ட்டு வந்து அங்கே வந்து சொல்லும்போது, அண்ணே நாங்களாம் தரோம் அப்படின்னும் போது, நீங்களே கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க, நீங்கள் கொடுத்து நாங்கள் வாழணும்னு இது இல்லை, நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை நான் வருக வருக வரவேற்கிறேன். ஜெகன் வந்து லாஸ்ட்டு எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் இருப்பார். அவரே ஸ்டேஜில் சொல்லுவார், செல்வா சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாரும் ஃபேமிலியாக வருவாங்க அப்படின்னாரு. அதனால் கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் வந்து எங்களுக்கு ஆங்கர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எங்களோட அவார்டை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ட்வீன் பண்ணுறது, போகிறது வர்றது, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது, எங்கேருந்து நேமை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஜெகன். அவரும் வருக வருக வரவேற்கிறேன். விக்ரமன் சார் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். மேலே வாங்க சார், தம்பி வச்சு கீழே அப்படியே எடுத்து. ஓகே.